அல்லவா நற்கிரியைகள் நல்ல காரியங்களை செய்ய முடியும். நற்கிரியைகள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. சரி, இந்த வேளையில் திருவிருந்துக்கு என்று ஆயத்தமாகிறோம். லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 19-20 படிக்கிறோம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். பாருங்கள், இங்கே புதிய உடன்படிக்கையை குறித்து சொல்கிறார். புதிய உடன்படிக்கை எப்படியாக நமக்கு கிடைத்தது என்றால், கொலேசியர் 2வது அதிகாரத்திலே புதிய உடன்படிக்கை என்பது புதிய உயில். ஹல்லேலூயா. இயேசு பழைய உடன்படிக்கை இருந்தது. மோசேயின் மூலமாக மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார் என நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள். அது புதிய உடன்படிக்கை, அது பழைய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கை என்பது ஒரு உயிலை போல, புதிய உடன்படிக்கை என்பது புதிய உயில். புதிய உயில் நமக்கு எப்படியாக ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா உயிரில் என்னென்ன இருக்கிறது? புதிய ஏற்பாடு என்பது உயில். இப்போ ஒரு நம்ம தாத்தா மரித்து போனாருன்னா தாத்தா அப்பாவுக்கு உயிர் எழுதி வச்சாங்க, புரியுங்களா? ஏன்னா அந்த அந்த உயில் தான் அந்த அப்பாவுக்கு சொத்துக்கள் எல்லாமே. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாடுனா எப்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்பது சொல்லக்கூடிய புத்தகம் தான் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கை நமக்காக செய்யப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய உயிரை எழுதி கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? அந்த உயிர் என்னென்ன இருக்குது என்பதை நம்ம படிச்சு பார்த்து தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. என்ன செய்திருக்கிறார்னா, கொலேசியர் 2வது அதிகாரத்திலே வசனம் 13-14-15 பார்க்கின்ற பொழுது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் பரிசுத்த மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாக நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. ஹல்லேலூயா. இது செய்த பாவம், அது செய்த பாவம், இதை தொட்ட பாவம், ஏன்னா மரண தண்டனை, இப்படி கல்லுக்கு ஏதாவது பல்லுக்கு பல், புரியுங்களா? கைக்கு கை, காலுக்கு கால், அப்படிப்பட்ட ஏன்னா ஒரு நமக்கு விரோதமான ஒரு குலைச்சல் இருந்தது. அது விரோதமாக இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கூடமாக்கி அவைகளிலே சிலுவை என்ன செய்தாரு? வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? வெற்றியை கொடுத்திருக்கிறார். எல்லா விதத்திலிருந்தும், தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பாடுகளிலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்காரு? விடுதலை, வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதை நினைவு கூறுகிறது தான் திருவிருந்து. அதை நினைவு கூறுகிறது தான் திருவிருந்து. ஹல்லேலூயா. ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ அப்பம் திராட்சரசம் கொடுக்குறாங்க, அப்படி அதை மட்டும் இல்லை. அதில் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது, உண்மை அடங்கி இருக்கிறது. இயேசு சிலுவை எனக்காக வெற்றியை கொடுத்திருக்கிறார். எல்லா விதத்திலிருந்தும் எதிர்த்து வெளியே வெற்றி கொடுத்திருக்காரு. ஏன்னா தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, ஏன்னா குழப்பங்களில் இருந்து, ஏன்னா எல்லாவற்றிலிருந்தும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்காரு? விடுதலை கொடுத்திருக்கிறார். எங்கே கொடுத்திருக்கிறார்? கல்வாரி சிலுவையிலே. ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே வசனம் 22 நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். எங்க இருந்தாங்க? எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அடிமையாக இருந்தபோது அவர்களை ஆண்டவர் வெளியே அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வருவதற்கு பஸ் காட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ரத்தம் நிலைக்கால்களை பூசப்பட்டது. அந்த வீடுகளிலே சங்கார தூதன், மரண தூதன் நுழைய முடியவில்லை. அவர்கள் வெளியே வந்தார்கள். சிவசமுத்திரத்தை கடந்து வெளியே வருகின்ற பொழுது சூர் வனாந்திரத்துக்கு வந்தார்கள். பின்பு அவர் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். வனாந்திரம் நடந்து வர்றாங்க. கானான் தேசத்திற்கு வருகின்ற பொழுது 3 நாள் ஆயிடுச்சு. கையில் என்ன இல்லை? தண்ணி இல்லை. கையில குடிப்பதற்கு இருக்கிற கொண்டு வந்த பாட்டில் வீட்டுல ஏன்னா இதுல கொண்டு வந்ததுல என்ன செஞ்சிச்சு? தீர்ந்து போயிடுச்சு. தண்ணீர் இல்லாமல் நாக்கு வறண்டு போச்சு. எங்க? வனாந்திரத்திலே. வனாந்திரத்தில் வறண்டு போன பொழுது, நாக்கு வறண்டு போன பொழுது அப்படி என்ன செய்தாங்க பாருங்க. பின் அவர்கள் மாறா வந்த பொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினாலே அதை குடிக்க அவர்கள் கூட இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள். பெயரிட்டப்பட்டது. வறண்டு கொண்டு வராங்க, தாகமா இருக்கு, தண்ணி வறண்டு போச்சு, ட்ரையா இருக்கு, ஆனா ஒரு குட்டை மாதிரி இருக்கிறது.
அதுல பாத்தீங்கன்னா தண்ணீர் இருக்கிறது. ஆனா தண்ணீரை போய் குடிக்க போக பார்த்தா அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீரா இருக்கிறது? கசப்பாக இருக்கிறது. மாறா என்ற கசப்பாக இருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. மோசே என்ன செஞ்சாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்ட பொழுது அது மதுரமாக மாறிற்று. பாருங்க, அப்ப அங்க என்ன ஒரு பிரச்சனை, குடிக்க முடியல. ஆண்டவர் மக்கள் மோசத்தை முறையிடுறாங்க. முறையிட்ட பொழுது அவர்களுக்கு அங்க என்ன உண்டானதுன்னாக்க, மோசேக்கு தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண பொழுது கர்த்தர் மரத்தை காண்பித்தார். மரத்தை காண்பித்து மோசே அந்த மரத்தை என்ன செய்யாரு? வெட்டி அந்த மரத்தை என்ன செய்யாரு? தண்ணீர்ல போட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இருக்கிற ஊர்ல இருக்கிறோம், ஒரு ரப்பர் மரத்தை வெட்டினா என்ன கொண்டு வரும்? சீவனா பால் வரும். ஹல்லேலூயா. அதே போல வேப்ப மரத்தை பார்த்தா வேப்ப மரத்திலிருந்து பால் வரும். அதே போல இந்த மரம், அது என்ன மரம்னு சொல்லப்படல, இந்த மரத்தை என்ன செஞ்சாரு? மோசே வெட்டி இந்த மரத்தை அந்த மாறா என்ற இதுல போட்டார். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் தடாகத்திலே போட்ட பொழுது இந்த மரம் இரண்டு காரியத்தை செய்தது. ஹல்லேலூயா. இந்த மரம் என்ன காரியத்தை செய்தது? ரெண்டு காரியத்தை செய்தது. ஒன்று, இந்த மரம் அந்த மாறாவின் கசப்பை உறிஞ்சி தன்னிடத்தில் இருந்த மதுரத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்கிய பொழுது, சிலுவை மரத்திலே தொங்கிய பொழுது நம்முடைய கசப்பு, வியாதிகள், மரணங்கள், தரித்திரங்களை அவர் உறிஞ்சு கொண்டு நமக்கு ஆவிக்குரிய கனிகளை அள்ளி கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே தொங்கிய பொழுது காடியை குடிக்க கொடுத்தாங்க. அந்த கசப்பை, மனித குலத்துடைய கசப்பை அவர் உறிஞ்சு கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய குடிகளை, ஆவிக்குரிய கனிகளை அள்ளி கொடுத்தார். அதுதான் சிலுவையில் நடைபெற்றது. அதுதான் சிலுவையில் வெற்றியை கொடுத்தார். ஆமென். மனித குலத்தின் தோல்வியை அவர் உறிஞ்சு கொண்டார். இந்த மாறா என்ற மரம் தன்னிடத்தில் இருந்த என்ன செய்தது? அந்த மாறாவின் கசப்பை உறிந்து மதுரத்தை என்ன செய்தது? கொடுத்தது. ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு மரத்தை போட்டிருந்தாலும் சாதாரண தண்ணி போலதான் இருக்கும். ஹல்லேலூயா. கண்மால் வர்றாங்க, வனாந்தரத்துல வந்து தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. கண்மலை பார்த்து அவர் பேச அடிக்க சொன்ன அடித்தார்கள், தண்ணீர் வந்தது. ஆனால் அந்த தண்ணீர் மதுரமாக இருக்கவில்லை, வேதத்தில் போடல. ஆனால் இந்த கசப்பான இந்த தண்ணீர் எப்படியாக மாறியது? மதுரம் அந்த மரத்திலே இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த மரத்திலே தொங்கப்பட்ட பொழுது மனித குலத்துடைய கசப்புகளை, காடிகளை, மரணத்தை, வியாதியை அவர் உறிஞ்சு கொண்டு அவரிடத்தில் இருந்த ஆவிக்குரிய கனியை நமக்கு என்ன செய்கிறாரு? அள்ளி ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். அதுதான் சிலுவையில் நடைபெற்றது. அதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை ஐஸ்வர்யமா மாற்றி இருக்கிறார். உங்களுடைய வியாதிகளை அவர் எடுத்து போட்டு இருக்கிறார். உங்களுக்கு பலனையாண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைத்து இந்த திருவிருந்தில் பங்கு பெறும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நீ கல்வாரி சிலுவையில என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பா நினைச்சிட்டீங்க, நீர் எடுத்து போட்டீர். உம்மிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் நினைச்சாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து விழாவில் குத்திர பொழுது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னிய, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை அவர் காண்பித்தார். கசப்பை காமிக்கல. ஹல்லேலூயா. அதனால் எழுந்திருப்போம், திருவிருந்தில் பங்கு பெறுவோம். திருவிருந்து ஒரு வெற்றியின் பவனி, வெற்றி சின்னம். ஹல்லேலூயா. திருவிருந்தில் வருகின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் தன்னிடத்தில் இருக்கிற மதுரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம அவரிடத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அவரிடத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார், தெய்வீக பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வீக ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அதனால திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உங்க கசப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். உங்க வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுக்காக உங்களுடைய நேசர் உங்க பக்கத்திலே இருக்கிறார். அவன் மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போய் அங்க ஒரு மரத்தை வச்சிருக்கேன், இமயமலைக்கு சபரிமலைக்கு போய் அந்த மரத்தை வெட்டிட்டு வான்னு சொல்லுங்க, சஞ்சீவி மலைக்கு போய் அந்த மரத்தை வெட்டிட்டு வான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோசேக்கு பக்கத்திலே ஆண்டவர் இருந்தார், மரத்தை பக்கத்திலே வச்சிருந்தார். ஹல்லேலூயா. ஈசாக்கை மோரியா மலையில் பலியிட்ட பொழுது அந்த ஆபிரகாம் பக்கத்திலே ஆண்டவர் பதில் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்த பொழுது கொள்ளிவாய் சர்ப்பம் அவரை தீண்டிய பொழுது அங்கேயே அந்த ஒரு மரத்தை வச்சு வெங்கல சர்ப்பத்தை உயர்த்த முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்க சமீபத்தில் இருக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்துக்காக அந்த ஊருக்கு இந்த ஊழியக்காரன் பார்த்து அலைய வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே உங்க பக்கத்திலே இருக்கிறார்.
உங்கள் அற்புதர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அதிசயமார் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு அதிசயங்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறோம். தர்மியான வேளையிலப்பா ஆண்டவர் அன்றைக்கு மாறாவுக்கு ஆண்டவரே நீங்க பதில் மதுரமாக மரத்தை பக்கத்திலே வச்சிருந்தீங்க, மோசே பக்கத்திலே வச்சிருந்தீங்கப்பா. உங்களுடைய கிருபை ஆண்டவர் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ஆண்டவர் பக்கத்திலே அதுவாக மரத்தை பதில் மரமாக வச்சிருந்தீங்கப்பா, மதுரமான மரமாக வச்சிருந்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் பக்கத்திலே இருக்கிறீங்க, எங்களுக்குள்ளே வாசம் பண்றீங்க. மாறாத நேசராக ஆவியானவரே எங்களுக்குள் வாசம் செய்வதற்காக நன்றி. எல்லா குழப்பங்களை நீக்குவதற்காக நன்றி. எல்லா வியாதிகளை நீக்குவதற்காக நன்றி. எல்லா தரித்திரங்களை நீக்குவதற்காக நன்றி. செழிப்பை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ துதிக்கிறோம். உங்கள் பக்கத்தில் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். மகனே, உனக்காக நான் மரத்தில் வெட்டப்பட்டேன். என்னிடத்தில் இருக்கிற எல்லா அன்போடு கொடுத்திருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தோடு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தரித்திரங்களை, கவலைகளை, குழப்பங்களை எல்லாம் நான் புரிந்து விட்டேன், எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன், எவ்வளவு பெரிய அன்பான தேவன், எவ்வளவு நம்ம நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஓ, இன்னைக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம தரித்திரத்தோடு வாழ தேவையில்லை. ஓ, உங்களுடைய நேசம் உங்க பக்கத்துல உங்க தோளத்தட்டி மார்போடு அணைத்துக் கொள்கிறார். மனக்கவலைகள்லாம் நீக்குகிறார். ஹல்லேலூயா. ஓ, துதிக்கிறோம். உங்க தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களை நேசிக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் அன்போடு அரவணைக்கிறார். ஹல்லேலூயா. 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 சோதரன் ஹல்லேலூயா. அந்த நேசர் இன்றைக்கு உங்களை அன்போடு அரவணைத்து மகனே ஹல்லேலூயா என்னில் நிலைத்திருக்கிறவர் மிகுந்த கனிகளை கொடுப்பார் என்று சொல்கிறார். நீங்கள் என்னில் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ஆவிக்குரிய கனிகளை அள்ளி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவாண்டா காலா ஷபபபபபப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. சோதரன் ஹல்லேலூயா. சோதரன் மார்போடு அணைப்பாரு. ஹல்லேலூயா. பாடல் பாடுங்க. ஹல்லேலூயா. திருவிழாவில் அனுசரிக்கப்படும். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. சோதரன் ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரு. மனக்கவலைகள் தீர்ப்பாரு. ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. Not
பேச தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பத்தை எல்லா கரங்களில் எடுத்துக்கொள்வோம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் பிரிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது அவர் தழும்புகளால் குணமாகி. இந்த இயேசுவின் சரீரமாக இதற்கு பாவிக்கப்படுகின்றது. சரீரத்தில் வியாதிகளே கிடையாது. மற்ற வியாதிகளை நீக்குவது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நல்ல அற்புதமாக அனந்த நாளுக்கு ஆண்டு உலகத்தானுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த வேளையில அப்பத்தை ருசிக்கிறோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்கள், வியாதிகள், கவலைகள், குழப்பங்கள், இல்லாமை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு சிலுவையிலே அவரிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை, கனத்தை, வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைவு கூறக்கூடியதான புதிய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அதை நாம் நினைவு கூர்ந்து நாம் இந்த திராட்சை ரசத்தை நாம் பருகிறோம். இந்த மாதத்தினுடைய மார்ச் மாதத்துடைய கர்த்தருடைய வார்த்தை, மார்ச் மாதத்திலே கர்த்தர் நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41 வசனம் 10, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தர் பார், ராஜுவே நீ பயப்படாதே, ராஜுவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, ராஜுவே உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். போட்டு கத்த சொல்கிறாரு, பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாது, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். மாதத்துல உங்களுக்கு ஒரு கர்த்தர் இதுவரை சோர்வாக இருக்கலாம், ஒரு புதிய பலனை கொடுக்கிறாரு, உங்களுக்கு சகாயம், நன்மை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்ப கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன செய்றாரு? உங்களை பலப்படுத்துகிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார், நீதியின் வலது கரத்தினாலே அமர்த்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 வந்து கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பயப்பட 3-4 காரியத்தை சொன்னார். நீ பயப்படாதீங்க, நான் பலப்படுத்துவேன், உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், உங்களை என் நீதியின் வலது கரத்தினால தாங்குவேன். கர்த்தர் உங்களை தாங்கும்போது நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்பட வேண்டிய ஹல்லேலூயா. எல்லா பலன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தரே கொடுக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வேலை இடத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், நம்பர் 1ஆக மாற்றுகிறார். உங்களுக்கு சகாயம் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அவர் நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை கரம் தட்டி ஆண்டவர் இந்த நல்ல நேரத்திற்காக நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே
தேவ சமூகத்துக்கு பிள்ளைகள் வரும்படியா உதவி செய்யுங்க. எல்லா தோல்விகளை வெற்றியாய் மாற்றி இருக்கீங்க ஆண்டவரே. ஆராதனையில் பங்கு பெறுவது மட்டுமல்ல, திருவிருந்தில் பங்கு பெற உதவி செய்யுங்கப்பா. ஜீவன் வல்லமுள்ள வார்த்தைகளை நீ கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே உச்சந்தம் உள்ளவர் வரை ஆம் என்றும் ஆமை என்றும் இறங்கி வரட்டும். பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதியின் வலதுகரத்தினால தாங்குவதனாலே பயமே இல்லை. எதை குறித்து பயம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் மேன்மையானது, ஆசீர்வாதமானது. இதில் குறைவு என்பதே கிடையாது, தரித்திரம் என்பதே கிடையாது. இதில் செழிப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த மைக்ரோ இழுக்கு, இந்த மைக்ரோ இழுக்கு. ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு எடுக்கவே முடியாது. ஆமென். ஹalleluya. ஆமென். ஆண்டவரே விசுவாசிக்கிறோம், நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இந்த வாரத்தில் பிள்ளைகளோடு உங்கள் கரை குடும்பத்தோடு, ஒவ்வொரு மனைவி பிள்ளைகளோடு, தகப்பன் தாயோடு, உடன் வந்த சகோதர சகோதரோடு இருக்கட்டும் ஐயா. பிள்ளைகளுக்கு எந்த வியாதிகள் வரக்கூடாது, எந்த விதமான சோர்வுகள் வரக்கூடாது. ஆவியானவரை பலப்படுத்துங்க. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆனந்த நாள் வெற்றி. எங்கள் திருச்சபை மக்கள் பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆனந்த நாள். ஆண்டவரை எக்ஸாம் எல்லாம் விசேஷித்த வெற்றி கொடுத்து குடும்பத்தை செழிப்பாக மாற்றுங்க. குறைகளை எல்லாம் நிறைவாக்கிட்டீங்க. அளவு கடந்த கிருபை ஜனங்கள் கண்களே உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உங்களுடைய கண்களில் கிருபை உண்டாகட்டும். கிருபை பிள்ளைகள் கிருபை பெறட்டும். தொடர்ந்து பிள்ளைகள் ஆசீர்வதித்து நடத்த முடியாது சொல்லிக்கிறேன். பயணம் செய்கிற பிள்ளைகள், டிரைவிங் ஓட்டுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கூடாது. இயேசுவின் மூலமாக கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். பெனிடிக்ஷன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனியத்தும் எப்பொழுதும் இயேசுவின் வருகை பரியந்தம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹalleluya. கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு சகாயமான மாதம். ஆமென். எவ்வளவு ஏராளமான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஒருத்தர் வாழ்த்துவோம். நமக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு விட்டு